சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி நானதுல நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயோ போய் ஏன் சத்யா நீ மாசமா இருக்கியா? அக்கா சூடு வலிக்கா. கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொன்ன. நீ கஞ்சவாவா இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. மேடம் மேடம் பாத்து மேடம், என்னாச்சு? நான் இப்படி இங்க கார்ல வரும்போது மயங்கிட்டீங்களா மேடம்? உங்க ஹஸ்பண்ட் தான் உங்களை கொண்டு வந்து அட்மிட் பண்ணாரு. அவர் இப்ப எங்க? வெளியில உட்காந்துட்டு இருக்காரு மேடம். டாக்டர் டாக்டர் உங்களை செக் பண்ணிட்டு உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு போயிட்டாங்க மேடம். அவர்கிட்ட ஏதாச்சும் சொன்னாங்களா? அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது மேடம். நீங்க எதை கேக்குறீங்க? இல்ல என் ஹெல்த் கண்டிஷன் பத்தி ஏதாச்சும் அவர்கிட்ட சொன்னாங்களா? எனக்கு என்னன்னு தெரியல மேடம். அப்போ நான் இங்க இல்ல. உங்களுக்கு மயக்கத்துக்கு ஊசி போட்டாங்க. நீங்க கண்ணு முழிச்சதும் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டு போயிட்டாங்க. மெடிசன்ஸ்லாம் எழுதி உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க. நீங்க இப்போ வீட்டுக்கு போலாம் மேடம். டாக்டர் நிச்சயம் என்ன செக் பண்ணிருப்பாங்க. நான் கன்சீவா இருக்கேங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்களா? அது அர்ஜுன் கிட்ட சொன்னாங்களா இல்லையான்னு தெரியலையே. அர்ஜுன் என்ன ரியாக்ட் பண்ணிருப்பாரு? அது சாரி, திடீர்னு எப்படி மயக்கம் வந்ததுன்னு எனக்கே தெரியல. பரவாயில்ல சத்யா. இல்ல இப்ப நான் ஓகே தான். வாங்க உடனே கோர்ட்டுக்கு போலாம். ஹியரிங் அட்டெண்ட் பண்ணலாம். வேண்டாம், ஹியரிங்க நெக்ஸ்ட் வீக்குக்கு தள்ளி வச்சாச்சு. இப்போ உனக்கு ஓகே தானே? உனக்கு மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டேன். நம்ம வீட்டுக்கு போலாம். கன்சீவா இருக்கிறத டாக்டர் அப்ப இவங்கிட்ட சொல்லலையா? ஒருவேளை சொல்லியிருந்தா அதுக்கான எந்த ரியாக்ஷனும் காணுமே. சொல்லலைன்னா நல்லதுதான்.